பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியுமா, அன்றைய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இன்றைய 5 ஸ்டார் ஹோட்டல் பற்றி? முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்த முதல் முஸ்லிம் சமூகம். மதீனாவிற்கு குடிபெயர்ந்தவுடன் அவர்கள் மதீனா நகரின் குடிநீரின் சுவையில் வித்தியாசத்தை கண்டனர். மக்காவில் சம்சம் நீர் போன்றும் மதீனாவின் குடிநீர் இனிய சுவையுடன் இல்லையே என அவர்களுக்கு ஒரு சிறிய வருத்தம். ஆனால் மதீனா நகரில் ரூமா என்ற பெயருடைய ஒரு கிணற்றில் நீர் மட்டும் சம்சம் குடிநீரின் சுவையின் ஓரளவு ஒத்திருந்தது. உடனே முஹாஜிரின்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சென்று தங்களது சங்கடத்தையும் ரூமா கிணற்றை குறித்த செய்தியையும் தெரிவித்தார்கள். ஆனால் அந்த கிணற்றின் உரிமையாளரோ ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். ஒரு கவளம் நீருக்கு கூட தான் பணம் வசூலிப்பேன் என்பதில் அந்த யூதர் உறுதியாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்கள் மத்தியில் அந்த கிணற்றை வாங்கி யார் மக்களுக்கு வழங்குவாரோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சுவனத்தில் ஓர் அழகிய பூங்காவை வழங்குவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். எனினும் ரசூலுல்லாஹுவின் அழகிய வியாபாரத்தை யாரும் ஏற்கவில்லை. இந்த செய்தி அப்போதைய நபித்தோழரும் அமீருல் முஃமினீன் 3வது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காதுகளுக்கு எட்டியது. இந்த கிணற்றை எப்படியாவது வாங்கி சொர்க்கத்தில் வாக்களிக்கப்பட்ட அந்த பூங்காவை தான் அடைய வேண்டும் என உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆவல். வியாபார பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அன்றைய மதிப்பில் சுமார் 20,000 திர்ஹம் காசுகளுக்கு யூதனிடமிருந்து அந்த கிணற்றை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த கிணற்றை அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யும் நோக்கில் முஸ்லிம்களுக்கு நீர் புகட்டும் வக்ஃபு சொத்தாக அறிவித்தார்கள். பிற்காலத்தில் மற்றும் ஒரு நபித்தோழருக்கும் சுவனத்தின் மீது அளவு கடந்த ஆசை வந்தது போலிருக்கின்றது. அந்த நபித்தோழர் அதன் மதிப்பை விட சுமார் 9 மடங்கு அதிகம் விலைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வியாபாரம் பேசுகின்றார். ஆனால் கடைசி வரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை யாருக்கும் விற்கவே இல்லை. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, அன்றைய சஹாபிகள் எந்த அளவிற்கு அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யவும் சுவனத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக இருந்துள்ளார்கள். சுப்ஹானல்லாஹ். வக்ஃபு சொத்தாகவே இன்றும் அந்த கிணறு நீடிக்கின்றது. பல்வேறு ஆளுநர்களின் மேற்பார்வையில் இருந்த அந்த கிணறு ஓட்டமான் பேரரசின் கைகளுக்கும் இறுதியில் தற்போதைய சவுதி அரேபிய அரசின் நிர்வாகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த கிணற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று சுமார் 1500 பேரீச்ச மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. சவுதி அரேபியாவின் வேளாண் துறை அமைச்சகம் அந்த தோட்டத்தில் விளையும் பேரீச்சம் பழங்களின் வருவாயை 2ஆக பிரித்து ஒரு பாதியை ஏழைகள் மற்றும் அனாதைகளுக்கும் மற்றொரு பாதியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரில் துவங்கப்பட்ட பிரத்யோக வங்கி கணக்கிலும் செலுத்தி வருகின்றார்கள். வங்கி கணக்கில் பணம் எவ்வளவு சேர்ந்துள்ளது என்றால் ஆச்சரியப்படுவோம். அதில் சேர்ந்த பணத்தின் மூலம் இன்றைய தினம் மஸ்ஜிது நபவிக்கு அருகேயுள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரிலே ஒரு நிலம் வாங்கப்பட்டு அங்கே நட்சத்திர ஹோட்டலும் கட்டப்பட்டு வருகின்றது. கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பணிகள் நிறைவடைந்ததும் அந்த கட்டிடத்தை 5 ஸ்டார் ஹோட்டல்களை பராமரிக்கும் ஒரு நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விட சவுதி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த ஹோட்டல் செயற்பாட்டிற்கு வந்தவுடன் வருடத்துக்கு இந்திய மதிப்பில் சுமார் 85 கோடி ரூபாய் 50 மில்லியன் சவுதி ரியால்கள் வருவாய் ஈட்டும் என கணக்கிட்டுள்ளார்கள். வழக்கம் போல வருமானத்தில் ஒரு பாதியை அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கும் இன்னொரு பாதி மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வங்கி கணக்கிலேயும் செலுத்தி வருவார்கள். மொத்த வரலாற்றை படிக்கும் போது ஆரம்பத்தில் சாதாரண ஒரு கிணறுதானே என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்துவிட்டு போயிருக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவிலும் நினைத்திருப்பாரா பிற்காலத்தில் அந்த கிணற்றை சுற்றி 1500 பேரீச்ச மரங்களுடைய தோட்டம் வளரும் என்று, தன்னுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று தனது ஒப்பற்ற நோக்கத்திற்காக பயனை அல்லாஹு தாலா அவர்கள் மரணித்த பிறகும் அவரை நிரந்தர செல்வந்தராகவே ஆக்கியுள்ளான். மாஷா அல்லாஹ். இதே போல நல்ல பழைய இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். வஸ்ஸலாம் சகோதர சகோதரி.